गाइस இன்னைக்கு நம்ம பார்க்க போற படங்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் புது படங்கள் நிறைய எடுத்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவர்கிரீன் தி அட்வென்ச்சர் ஆஃப் டின்டின் அப்படிங்கிற படம் தான். டின்டின் படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து நம்ம ஹீரோட பேர் டின்டின். இவர் வந்து ஒரு யங் ரிப்போர்ட்டர் அப்படின்றபாரு, ரிப்போர்ட்டர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன கப்பல் ஒன்று வாங்குறாரு, ஒரு மாடல் மாதிரி இருக்கு கப்பல். அந்த கப்பல் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த கப்பலை எங்கிட்ட கொடுத்துரு, இதை விட அதிகமான காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த இடத்துல அவர் ஒரு நாய் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த நாய் வந்து அந்த கப்பலை உடைச்சிருது. உடைச்சா உள்ள இருந்து ஒரு க்ளூ ஒன்று கிடைக்குது. இந்த மாதிரி 3 கப்பல் இருக்கணும், அந்த 3 கப்பல்லையுமே 3 க்ளூ இருக்கணும். அந்த 3 க்ளூவையும் சேர்த்து கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு புதையல் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது டின்டினுக்கு. இப்போ இந்த டின்டின் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கப்பலோட அந்த சின்ன கப்பல் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரிஜினலாக ஒருத்தர் கேப்டன் இருப்பார், உண்மையாக ஒரு போட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். அந்த கேப்டன் ப்ளஸ் வந்து நம்ம டின்டின் அவரோட நாய் 3 பேரும் சேர்ந்து அந்த புதையலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அந்த க்ளூவையும் தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த வில்லனுக்கும் ஹீரோக்கும் ப்ளஸ் அந்த கேப்டனுக்கும் நடந்த ஒரு விதமான சண்டைகள் தான் இந்த படம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு புதையலை தேடி கண்டுபிடிக்கிற ஸ்டோரி ப்ளஸ் வந்து க்ளூவெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பாங்க. ஒரு அனிமேஷன் மூவி தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணும், யூடியூப்ல நெட்வொர்க் இருந்துச்சுன்னா யூடியூப்ல ஃப்ரீயாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் ஃபியர் ஆஃப் ரெயின் அப்படிங்கிற படம் தான். சரியான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கக்கூடிய தரமான ஒரு ஹாரர் ட்ராமா த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லணும். அந்த படத்தோட ஸ்டோரி என்ன, ரெயின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குது. அவளுக்கு வந்து சிசோஃப்ரினா டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் டிசார்டர் ஒன்று இருக்குது. அது என்ன டிசார்டர்னா வந்து இல்லாத மனுஷங்களை வந்து கற்பனையாக வந்து இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம், அப்படி ஒரு டிசார்டர் இருக்குது அவளுக்கு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து யாரோ குழியை தோண்டி மண்ணை தோண்டி புதைச்சி மூடுற மாதிரி வந்து கொள்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருப்பா. டக்குன்னு பார்த்தா குழியிலேருந்து வெளியே வருவா, திருப்பி ஒருத்தரை பிடிப்பாங்க, கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் காட்டுவாங்க. அது யாருன்னு பார்த்தா அதான் அவரோட அப்பா அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா இவளோட வந்து யாருமே வந்து நெருங்கி பழக மாட்டாங்க, இவள் யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி போகும். ஒரு பையன் மட்டும் இவங்க கூட வந்து எப்போவுமே க்ளோஸ் ஆகும், இருந்துகிட்டே இருப்பான். இப்படி இருக்கிறப்ப அவரோட பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்கும். அவங்க தான் அந்த பொண்ணோட கிளாஸ் டீச்சரும் கூட, ரெயினோட கிளாஸ் டீச்சரும் கூட. ஒரு டைமுக்கு மேலே அவளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவளை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஒரு நாள் பழகுனதில் வந்து யார் உண்மை யார் பொய் அப்படிங்கிற விஷயம் வந்து அவளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கு உண்டான மிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதை. ஃபுல்லாக சொன்னால் நல்லா இருக்காது, படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, அந்தளவுக்கு தரமாக இருக்கும். தமிழ் டப்பில் இருக்குது கைஸ், கண்டிப்பாக தமிழ் டப்பில் இருக்குது. செக் பண்ணிட்டு தான் வந்து சொல்கிறேன், தமிழ் டப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் எக்ஸூமா அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு கொரியர் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு கொரியன் பணக்கார ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு கை குழந்தை ஒன்று இருக்குது. அந்த கை குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அது என்ன செஞ்சாலும் வந்து உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாங்க. அவங்க வந்து பேய் ஓட்டுறவங்களா இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு அந்த குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா தான் வந்து இந்த குழந்தைய வந்து ஒழுங்காக சரி பண்ண விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது யாருன்னா உங்களுடைய தாத்தா. இதுக்கான சடங்கு சம்பிரதாயம் பண்ணால் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றலாம் அப்படிங்கிறாங்க. அது என்ன சடங்குனா, அவங்க புதைச்ச இடம் இருக்குல்ல, அந்த பொட்டியை தோண்டி வேற ஒரு இடத்துல புதைக்கணும். அது வந்து நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் அந்த பொட்டியை தேடுறாங்க. அந்த சவப்பெட்டி தேடி எடுக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மலை மேலே போவாங்க. இந்த இடத்துல வந்து சவப்பெட்டி வந்து எப்படி வந்து புதைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இடமே சரியில்லாமல் இருக்கும். இந்த இடத்துல எப்படி புதைச்சிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தோணும், அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இப்போ குழியை தோண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உள்ள ஒரு செயினால் கட்டப்பட்ட ஒரு சவப்பெட்டியை வந்து வெளியே எடுக்கிறாங்க. அது ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு டைமுக்கு மேலே அந்த சவப்பெட்டி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த சவப்பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சரியான ஒரு ஹாரர் மூவி தான் இந்த படம். ஆக்சுவலாக வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்னு சொல்லணும். சிம்பிள் ஸ்டோரியாக இருந்தாலுமே வந்து படம் எடுத்திருக்க விதம், சினிமோட்டோகிராஃபி, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே தரமாக இருக்கும். சவப்பெட்டி ஓப்பன் பண்ணுற சீனை நம்மளுக்குலாம் பார்க்கும்போது உள்ள என்னடா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த ரிவீலிங் சீன் தான் பயங்கரமாக இருக்கும். சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் ஆயிரும், அதனால் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் கிராங்க் ஹை வோல்டேஜ் அப்படிங்கிற படம் தான். ஜேசன் சதாம் நடிச்சிருப்பாப்ல. இதில் 2 பார்ட் இருக்குது. நான் சொல்கிறது வந்து செகண்ட் பார்ட். படத்தோட ஸ்டோரினா மூவியோட ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ வந்து ஹெலிகாப்டர்லேருந்து கீழே விழுந்துறாப்புல. விழுந்தவனை வந்து ஒரு கும்பல் வந்து தூக்கிட்டு போய் அவனோட ஹார்ட்டை எடுத்துட்டு வேற ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வந்து வச்சு அதுக்கு ஒன்று பேட்டரி மாதிரி ஒன்று வச்சு விட்டுறாங்க. இந்த பக்கம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கும், மேலேருந்து கீழே விழுந்தவனை காணோம், எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வேற ஒரு ஹார்ட் வச்சதுக்கப்புறம் முழிச்சதுக்கப்புறம் அங்கே தப்பிப்பார். அங்கே இருக்க கும்பல்லாம் சண்டை போட்டு யாரா ஹார்ட் வைக்க சொன்னா, யாரா மாற்ற சொன்னா அப்படின்னு கேட்டு போகிற உள்ள ஒரு டாக்டர் கால் பண்ணி பேசுவார். இந்த மாதிரி வந்து என் ஹார்ட்டை வந்து எடுத்து மாற்றி வச்சிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு வந்து அந்த டாக்டர் சொல்லுவாப்ல, நீ கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்ப, அதுக்குள்ள ஒரிஜினல் ஹார்ட்டை கண்டுபிடிச்சிரு அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் படம் வந்து சூடு பிடிக்கும் அப்படிங்கன்னா. இதுக்கப்புறம் அவர் இந்த இதயத்தை தேடி போகிறாரு. அவரோட ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறையவே கூடாது, ரஷ் ஆகிக்கிட்டே இருக்கணும், கூடிக்கிட்டே இருக்கணும், அப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து மனுஷன் சார்ஜ்லாம் போடுவாப்ல. அந்த சீன்லாம் படத்தில் பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஒரு சில 18+ சீன்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் வித்தியாசமான 18+ சீன்ஸாக இருக்கும் படத்தில். கரெக்ட் டைமுக்கு சார்ஜ் பண்ணலாம் வந்து ஹார்ட் வந்து அவரோட ஹார்ட் வந்து நின்றோம். அதுக்குள்ளே வந்து ஒரு ஹார்ட்டையும் கண்டுபிடிக்கணும், இதயத்தை தேடி போகிறாரு, சார்ஜும் போட்டுக்கிறாரு. இந்த கார் ஓட்டும் போது அட்ரினல் ரஷ்ஷுக்காக வந்து ஹீரோயின் வந்து கார் ஓட்டுவாங்க. அந்த சீன் பயங்கரமாக இருக்கும். குதிரை ரேஸில் வந்து சார்ஜ் போடுவார், அந்த சீன் வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது படத்தில். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு, 2006 ரிலீஸ் ஆச்சு. பார்த்துட்டும் இது பார்க்கலாம், இது பார்த்துட்டும் நீங்கள் அது பார்க்குறதுனால உங்களுடைய விருப்பம் தான். அதோட ஸ்டோரி என்னன்னா, இவர் வந்து ஹீரோ வந்து ஜேசன் சதாம் வந்து ஒரு அசசினாக இருப்பார். இவருக்கு வந்து ஒரு சீரம் வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து ஆட்ரினல் லெவல் வந்து ட்ராப் ஆகணும், வந்து செத்து போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து ஆட்ரினல் லெவல் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கிறக்காண்டி ஒரு கியூரை ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போவார். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில வித்தியாசமான 18+ சீன்ஸ் இருக்கும். உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து படத்தை பார்த்துங்க. பட் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது 2 பார்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் டவுன் ரேஞ்ச் அப்படிங்கிற
படம் தான். இந்த படம் வந்து இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது. பட் சரியான ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லணும். ஒரே இடத்துல நடக்கிற ஸ்டோரி இது. படத்தோட ஸ்டோரினா குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி காரில் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது வந்து கார் வந்து ஒரு பொட்டா கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயர் வந்து பஞ்சர் ஆயிருது. இப்போ அந்த கார்லேருந்து இறங்கி டயரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து மொபைல் சிக்னலும் இல்லை, எதுவுமே இல்லை, யாருக்கும் கால் பண்ணி ஹெல்ப்பும் கேட்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டயரை கழட்டி மாத்திரப்போ தான் தெரியுது அந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சர் ஆகலை, யாரோ வந்து சுட்டிருக்காங்க அந்த டயரை. அதில் வந்து ஒரு புல்லட் ஊண்டு ஒன்று மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு. இப்போது யார் சுற்றுப்பா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு ஸ்னைப்பர் வந்து அங்கே இருக்கிறவங்கள வந்து சுட ஆரம்பிக்கிறான். இவங்க வந்து அந்த நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டிருந்து எங்கிட்டு போனாலுமே செத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எங்கிட்டுமே ஓட முடியாது. ஓடனா அந்த ஸ்னைப்பர் வந்து கரெக்டாக வந்து சுடுறான். யார் இந்த ஸ்னைப்பர், எதுக்காக இவங்களை சுடுறான், இவங்க வந்து அந்த ஸ்னைப்பர் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தோட பேலன்ஸ் கதை. ஸோ தலையை நீட்டி இப்படி வெளியே வந்தாலே வந்து சுட்டுருவான். அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்னைப்பர். சரியான ஒரு ஷார்ப்பான ஒரு சூட்ரு அப்படிங்கணும். எங்கே இருந்தாலும் கரெக்டாக சுடுவாப்பில் மனுஷன். நிறைய பேரை வந்து போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாப்பில் அந்த இடத்துல இருந்து. இவங்க வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, காரை சுற்றி எங்கிட்டுமே போக முடியாது, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. இந்த படம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கலாம். டைலாக்லாம் வந்து இங்கிலீஷில் இருக்குமே, பார்க்க முடியாது, புரியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஈஸியாக புரியும் இந்த படம். அப்படி ஒரு ஆக்ஷன் படம் இந்த படம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் The Vault அப்படிங்கிற படம் தான். யூடியூப்பில் வந்து இந்த படம் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது, பார்த்துக்குங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஆழ்கடல்லேருந்து ஒரு பொக்கிஷத்தை வந்து ஒரு ட்ரெஷர் ஒன்று எடுக்கிறாங்க. அதை வந்து ஸ்பெயின் நாட்டோட அரசாங்கம் வந்து இந்த கடலை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னா அந்த ட்ரெஷரை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஜினியராக இருக்காரு, ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லணும். எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய ஒரு இன்ஜினியராக இருக்காரு. டெக்னிக்கலாக ஒரு டீம் வந்து ஆழ்கடல்லேருந்து ஒரு ட்ரெஷர் எடுத்தாங்களா, அந்த டீம் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹையர் பண்ணுறாங்க இந்த ஹைஸ்ட்டுக்காக. ஸ்பெயினோட வந்து நேஷனல் டீம் பிளே ஒன்று நடக்கும், ஃபுட்பால் ஃபைனல் நடக்கும். அந்த டைமில் வந்து உலகமே வந்து அந்த மேட்ச் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த ஹைஸ்ட்டை வந்து நம்ம பண்ணுறோம், அந்த இதை வந்து நம்ம கொள்ளையடிக்கிறோம் வால்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த வால்ட் வந்து சாதாரண ஒரு வால்ட்டு கிடையாது, 100 வருஷம் பழமையான ஒரு வால்ட்டு அந்த மாதிரி இருக்கும் அந்த வால்ட்டு. அதில் செக்யூரிட்டி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக வந்து அதில் வந்து வாட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதை தாண்டி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ இத்தனை செக்யூரிட்டியை தாண்டி அந்த வால்ட்டை கொள்ளையடிச்சாங்களா இல்லையா, அந்த ட்ரெஷர் வந்து என்ன இருந்துச்சு, அந்த ட்ரெஷர் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் பேலன்ஸ் ஸ்டோரி. முக்கியமாக அந்த படத்தில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து ஹைஸ்ட் வித் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸான ஒரு பேசனாக இருப்பார். இந்த டைமுக்குள்ளே இதை முடிக்கணும், எப்படியாவது இதுக்குள்ளே இதில் ரெஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரெஷர் வந்து ஹீரோக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு ட்விஸ்டோட பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக பாருங்கள், தமிழில் அவைலபிளாக இருக்குது இந்த படம். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் பேனிக் ரூம் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அம்மா பொண்ணு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு வீடு வாடகைக்கு தேடி போகிறாங்க. வீடும் கிடச்சிருது. அந்த வீட்டில் வந்து நிறைய ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. அதில் முக்கியமானது வந்து பேனிக் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்குது. இந்த பூகம்பம் நிலநடுக்கெல்லாம் வந்து அந்த பேனிக் ரூமுக்குள்ளே போய் இருந்துக்கிட்டால் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு 2-3 நாள் போனதுக்கப்புறம் திடீர்னு வீட்டுக்குள்ளே நைட் ஆன டைமில் வந்து 3 பேர் வந்து அந்த வீட்டில் இருந்து பேனிக் ரூமுக்குள்ளே இருக்க ஒரு விஷயத்தை வந்து திருடுறதுக்காக வராங்க. அம்மாவும் பொண்ணும் பயந்து என்ன பண்ணிடுறாங்க, பேனிக் ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிறாங்க. வந்து 3 பேர் வந்தது வந்து பேனிக் ரூம்குள்ளே இருக்க ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு. இவங்க 2 பேரும் உள்ளே போய் லாக் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திருட வந்து உங்களுக்கு வந்து பேனிக் ரூம்குள்ளே இருக்க அந்த விஷயத்தை வந்து எப்படியாவது எடுக்கணும். அது என்ன விஷயம், அந்த பேனிக் ரூம்குள்ளே இருக்க இவங்க 2 பேர் வெளியே வந்தாங்களா, இல்லை இந்த 2 பேர் சேர்ந்து 3 பேர் என்ன பண்ணாங்க, இல்லை அந்த 3 பேர் சேர்ந்து இந்த 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத படத்தோட ஸ்டோரி. முழுக்க அந்த ரூம்குள்ளே நடக்கிற ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். தரமான ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லணும். அந்த பொண்ணு வந்து அந்த ரூம்குள்ளே இருக்கும்போது டயபெட்டிஸ்க்கு வந்து மருந்து தேவைப்படும். அந்த சீன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி வீடியோக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக நீங்கள் போட்ட மூவிஸில் வந்து எந்த மூவி உங்களோட ஃபேவரட் பார்த்துட்டு ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேவரட் எதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க, பின் பண்ணி வைக்கிறேன். See you guys, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.